வேளச்சேரியில் உள்ள பிரபல தனியார் வங்கியில் 1.25 கிலோ தங்க நகையை விட்டு சென்ற பெண் சிக்கினார். விசாரணையில் அதே வங்கியில் பணியாற்றிய முன்னாள் மேலாளர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். வேளச்சேரி 100 அடி மெயின் சாலையில் பிரபல தனியார் வங்கி உள்ளது. இந்த வங்கிக்கு கடந்த 5ஆம் தேதி பர்தா அணிந்து சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்துள்ளார். அவர் வங்கி மேலாளரை சந்தித்து தன் பெயர் சர்மிளா பானு, என் கணவர் அப்துல் பெயரில் இங்கு வங்கி கணக்கு உள்ளது, எனது பெயரில் வங்கி கணக்கு மற்றும் லாக்கர் துவங்க வேண்டும் என கூறியுள்ளார். சில ஆவணங்கள் தேவை என வங்கி அதிகாரி கூறினார். இதையடுத்து அந்த பெண் ஆவணங்களை வீட்டுக்கு சென்று எடுத்து வருவதாக கூறி அங்கிருந்து சென்றார். இதையடுத்து அவர் உட்கார்ந்திருக்கையில் வங்கிக்கு வந்த மற்றொரு ஆண் உட்கார்ந்துள்ளார். அப்போது அருகில் கிடந்த ஒரு கைப்பையை எடுத்து வங்கி அதிகாரியிடம் கொடுத்தார். இதையடுத்து அந்த பை யாருடையது என அறிய வங்கியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது பர்தா அணிந்து வந்த பெண்ணின் பை என தெரிந்தது. அந்த பெண் வெளியே இருக்கிறாரா என பார்த்தார். இல்லை என தெரிந்ததும் பையை திறந்து பார்த்தபோது அதில் தங்க பிஸ்கெட் மற்றும் நகை இருந்தது. உடனே அதை லாக்கரில் வைத்தனர். நேற்று முன்தினம் வங்கியின் தலைமை அதிகாரிகள் நகையின் உண்மை தன்மை குறித்து சோதனை செய்தனர். அப்போது 24 கேரட்டில் 1 கிலோ தங்க பிஸ்கெட் மற்றும் 22 கேரட்டில் 256 கிராமில் ஒரு செயின், ஒரு வளையல் என இருந்தது. தங்க பிஸ்கட் மலேசியா நகை என தெரிந்தது. அதன் மொத்த மதிப்பு ரூபாய் 1.50 கோடி ரூபாய். கடந்த 5 நாட்கள் ஆன நிலையில் அந்த பெண் வங்கிக்கு வராததால் வங்கி மேலாளர் அகமது கத்தேரி நேற்று வேளச்சேரி போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் சிசிடிவி கேமரா பதிவில் கிடைத்த அந்த பெண் உருவ அடையாளத்தை வைத்து அந்த பெண்ணை தேடினர். நகையை விட்டு சென்றது அதே வங்கியில் ஏற்கனவே கடந்த ஓராண்டுக்கு முன்பு மேலாளராக பணியாற்றிய பத்மபிரியா, இவருக்கு வயது 37 என்கிற பத்மகுமாரி என்பது தெரியவந்தது. இவர் தற்போது வேளச்சேரியில் ஒரு தங்கும் விடுதியில் தங்கி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் பத்மபிரியாவை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். இவரது கணவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் சொந்தமாக தொழில் செய்ய பலரிடம் கடன் வாங்கியுள்ளார். ஆனால் தொழில் நஷ்டம் ஏற்பட்டதால் கடன் கொடுத்தவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லையாம். கடன் கொடுத்தவர்கள் தொடர்ந்து பணத்தை திருப்பி கேட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டாராம். இந்த நிலையில் கடன்காரர்கள் தொடர்ந்து இருவருக்கும் நெருக்கடி கொடுக்கவே தான் பணியாற்றும் வேளச்சேரி வங்கி லாக்கரில் வேறொரு நபரின் 250 கிராம் நகைகளை திருடியதாகவும், இதையடுத்து லாக்கர் திருட்டு சம்பந்தமான புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி கடந்த செப்டம்பர் மாதம் தன்னை சிறையில் அடைத்த நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த நிலையில் இதேபோல் முன்பு குணவதி என்பவரின் லாக்கரில் இருந்து 1.25 கிலோ நகையை திருடி வீட்டில் வைத்திருந்த நிலையில் இந்த நகை திருட்டு தொடர்பாக மீண்டும் கைது செய்யப்படுவோமோ என்று பயந்து பர்தா அணிந்து வந்து எப்படியாவது அந்த லாக்கரில் நகையை வைத்துவிட்டு சென்று விடலாம் என முயற்சி செய்ததாகவும், ஆனால் அது முடியாததால் நகை பையை விட்டுவிட்டு சென்றதாக கூறியுள்ளார். இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள்.